நோன்பு பெருநாள் சிறப்பு நாடகம் போதும் என்ற மனமி. எழுத்து ரஹ்மத் நிஷா. போதும் என்ற மனமி நோன்பு பெருநாள் சிறப்பு நாடகம். தோ வந்துட்டேங்க. என்னாச்சு? எதுக்குங்க வந்ததும் வராதுமா இவ்ளோ கடுப்பா இருக்கீங்க? ஆபீஸ்ல போய் 10 மணி நேரம் உட்கார்ந்து பாரு, அதுக்கு அப்புறம் உனக்கே புரியும். நீங்களும் வீட்ல இருந்து குடும்ப நிர்வாகத்தை கவனிச்சு பாருங்க, அப்ப புரியும் ஏன் நிலைமை. என்ன சொன்னாலும் வார்த்தைக்கு வார்த்தை பேசணும், அதான வேணும் உனக்கு. வெளியே போயிட்டு வந்த மனுஷனுக்கு சூடா ஒரு கப் காபி போட்டு கொடுத்தோமா, அன்பா 4 வார்த்தை பேசணுமான்னு இல்லாம எல்லாம் என் தலை எழுத்து. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஏன் நீங்க ஒரு வார்த்தை கேட்டா என்ன? இன்னைக்கு பொழுது எப்படி போச்சுன்னு எல்லாத்தையும் பொண்டாட்டி நான் தான் கேட்கணுமா என்ன? எதை விதைக்கிறோமோ அதுதாங்க முளைக்கும். உன்கிட்ட பேசிட்டு இருந்தா என்னோட பிளட் பிரஷர் தான் எகிரும். சும்மா தாக்கு போட்டு தாக்கி குளுகோர்னு கஷ்டப்படுறவனுக்குள்ள தெரியும் அதோட வழி. என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு நான் என்ன ஒண்ணா மாதிரியா? அது சரி, என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கும் பேச தெரியும். நான் பண்ற ஒரு நாள் வீட்டு வேலைய உட்காந்து பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் என் நிலைமை. வந்துட்டாரு ஆபீஸ்ல உள்ள கடுப்பை தூக்கிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட காட்ட. என்ன சொன்ன? நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு தான் நான் சொன்னேன். வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. அதுவும் இல்லன்னா உங்க கூட 25 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீ ஏன் லரிஃபா இங்க வந்த? நீ உன்னோட ரூமுக்கு போ. இவ்வளவு நேரம் அங்க தானமா இருந்தேன். அதுக்கு ஸ்டூலுக்கு மேல வளர்ந்த புள்ள வீட்டுல இருக்காளே, அவளுக்கு முன்னாடி இப்படி வெக்கமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமேன்னு உங்க 2 பேருக்கு கொஞ்சம் கூட தோணாதாமா? அத உன் வாப்பா கிட்ட கேளு. என்னமோ நான் தான் இவர் எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு காத்திருந்து சண்டை போட்ட மாதிரில கேக்குற. ஏன் வாப்பா, நீங்களாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்ல. வாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போனதாலதாமா போன மாசம் 25வது அனிவர்சரியே கொண்டாட முடிஞ்சது. ஆமா ஆமா, இதுல கல்யாண நாளுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பாத்தியா முணங்குறதா? ஆமா, இவர் மட்டும் அப்படியே அமைதியா இருந்துருவாரு. சும்மா இருங்க வாப்பா, நீங்க ஒண்ணு சொன்னா அம்மா ஒண்ணு சொல்லும், பதிலுக்கு மறுபடியும் நீங்க. இந்த சண்டை எப்பதான் ஓயிடுது? நானாமா சண்டை போடுறேன்? ஏதோ ஆபீஸ் கஷ்டம் அவசரப்பட்டு கொட்டிடுறேன், அவ்வளவு அதுக்கு பதில் பேசாம இருந்தா அது அப்பயும் முடிஞ்சிருமா? நான் கத்தி எடுத்தா அவதான் அருவாளை தூக்குறாள, நான் என்ன பண்றது? பண்றது பூரா பண்ணிட்டு பழி மட்டும் என் மேலையா? சரி அது சரி, நீ சும்மா இருமா. என்னடி என்ன சும்மா இருக்க சொல்ற? உனக்கு என்னடி தெரியும் நான் படுற அவஸ்தை? ஆபீஸ் கஷ்டமாம்ல, ஆபீஸ் கஷ்டம். அதை எதுக்கு சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் வாசல்லையே செருப்பை கழட்டி போடுற மாதிரி கழட்டி விட்டுட்டுல வரணும் உள்ள. சரி, நான் தான் எதையோ புலம்புறேன்னா அதுக்கு நீயும் பதிலுக்கு பதில் பேசணுமா? ஒவ்வொரு வீட்டையும் போய் பாரு பரினா. நான் ஏன் போகணும்? எனக்கு வேற வேலை இல்ல? வீடு வீடா போக சொல்றீங்க? அவங்களையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து நடக்கிற கூத்த பாத்துட்டு போக சொல்லுங்களேன். வந்தவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும், கண்டென்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், சோசியல் மீடியால போட்ட மாதிரியும் இருக்கும். அல்லாஹ், நீங்க 2 பேரும் யார பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல? உங்க கூட நான் இருக்கிறதால என்னோட நிம்மதியே போகுதுமா. என்னடி இப்படி? என்னோட படிப்பு தான் பாலா போகுது. பேசாம என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு நீங்க 2 பேரும் தாராளமா சண்டை போடலாம்ல. நீ ஏமா ஹாஸ்டலுக்கு போகணும்? வாப்பா அதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சு என்ன செய்ய? நிம்மதி இல்லையே. அண்ணாடங்காச்சி கூட இந்த பூமியில நிம்மதியா வாழ்றாங்க, ஆனா இங்க என் நிலைமை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. ஆரம்பிச்சுட்டா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அவளோட ஆயுதம் இந்த அழுகதான். என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் போய் குளிக்க போறேன். ஏமா அழுகுறீங்க? விடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம விட்டு கொடுக்காம பாடுற அத்தனை வீட்லயே இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன பண்றது? சரி வாங்க. எல்லாம் சர்வீஸ் பண்ணி தானே கொடுத்தான், என்னன்னே தெரியல. திடீர்னு மக்கர் பண்ணிருச்சு இந்த காரு. மணி வேற 12க்கு மேல ஆச்சு, இந்த வண்டி நிறுத்தி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்றது?
வா சொல்லுங்க வா வா சொல்லுங்க வா. என்னங்க காடிக்கு என்னாச்சு? தெரியலங்க, நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ஜின் நின்று போச்சு. மெக்கானிக் யாரையாவது கூப்பிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அடிச்சிட்டேன். எல்லாரும் தூரமா இருக்கு, பிஸியா இருக்கேன், காலையில தான் முடியுங்கிறாங்க. அதான் முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஆமா, இந்த பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் எதுவும் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா அதுக்கு இந்த பக்கம் 35 கிலோமீட்டர் போகணும், அந்த பக்கம் 40-42 கிலோமீட்டர் போகணும். அடடா, இப்போதைக்கு அது சரிப்படுமா? அதுவும் உண்மைதாங்க. ஹைவே ஜேமா இருக்குன்னு பழைய ரோட்டுக்கு இறங்கினேன். சரி, சரியான காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். இன்ஜின் ஓடி டயர் பஞ்சர் ஆனா கூட உள்ளே படுத்துக்கலாம். ஆனா அது சரி, ரிலாக்ஸா இருங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல பேசாம என் கூட வாங்க, பக்கத்துலதான் என்னோட வீடு. வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு கைத்து கட்டுல வெளியே போட்டுக்கிட்டு தலைக்கு மேல வான நிலா நட்சத்திரம் அழகான தென்றல்னு ஒரு தூக்கத்தை போடலாம். வாங்க. இல்லங்க, உங்களுக்கு ஏங்க வீண் சிரமம்? என்னங்க, மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவியை கூட செஞ்சுக்கலன்னா அப்புறம் எதுக்கு வாழணும்? அட வாங்க, வண்டியை லாக் பண்ணிட்டு பின்னாடி ஏறி உட்காருங்க. சாரிங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. அப்படிலாம் பேசாதீங்க, இது மத்தவங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் எனக்கு கொடுக்கற சந்தர்ப்பம். அல்ஹம்துலில்லாஹ். யூஸ் பண்ணாம விட்டுற முடியுமா? அது சரி, உட்காந்துட்டீங்களா? போலாமா? போலாம் போலாம் போலாம். மன்னிச்சிருங்க, என் மேல கொஞ்சம் மீன் வாடை அடிக்கும். மார்க்கெட்ல எனக்கு மீன் வெட்டி ஆஞ்சி கொடுக்கறது தான் என்னோட வேலை. அந்த வருமானத்துலதான் வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. வாடை கொஞ்சமா இல்ல, நிறையவே இருக்குங்க. ஓ, மன்னிச்சிருங்க, 2 நிமிஷம் வீடு வந்துடும். பரவாயில்லைங்க, உங்க மனசுக்கு இந்த வாடையெல்லாம் தாராளமா தாங்கிக்கலாம். ஆமா, உங்க பேர் என்னங்க? என் பேரு அனஸ்ங்க. என் பேரு ஃபயாஸ். ஒரு தொழில் விஷயமா பிணைங்க போயிட்டு இருந்தேன். அப்படியா? அப்பதான் வண்டி மக்கர் பண்ணிருச்சுங்க. எல்லாம் என்ன பார்க்கவும் பேசவும் தான். என்ன சொல்றீங்க? உங்க வண்டி மக்கர் பண்ணாட்டி நாம சந்திச்சிருப்போமா என்ன? அதத்தான் சொன்னேன். நல்லா சொன்னீங்க. வந்துட்டோம், இதாங்க நம்ம வீடு. ஓ, பார்த்து இறங்குங்க. சரிங்க. ஜினத்து, ஜினத். இதோ வந்துட்டேங்க, இருங்க கதவை திறக்கிறேன். அண்ணாவே, இது யாரு? சொல்லக்கூடாதாங்க? சொல்றேன் ஜினத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜினத்து, இவரு நம்மளோட விருந்தாளி. முதல்ல சாப்பாடு எதுவும் தயார் பண்ண. கண்டிப்பா பண்றேங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. இந்தாங்க துண்டு. வாங்க ஃபயஸ் என்ன, அதோ தெரியுது பாருங்க கிணறு. 24 மணி நேரமும் தண்ணி குளு குளு குளுன்னு இருக்கும். நல்லா குளிக்கலாம். வாங்க. இல்லங்க, எனக்கு குளிக்க வேணாம், சும்மா கை கால் முகம் மட்டும் கழுவிக்கிறேன். சரி. வாசமா இருக்கு. அம்மா எதையோ சமைக்கிறாங்க அப்படின்னா வாப்பா வந்துட்டாங்க. டேய் சபிரானே, எழுந்திரிடா, பாப்பா வந்துட்டாங்க. எழுந்திரிடா, பாப்பா வந்துட்டாங்க. என்ன, வாப்பா வந்துட்டாங்களா? ஐ, அப்ப பந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களே. வா பாப்போம். மா, வாப்பா எங்கம்மா? அடியே, நீ தூங்கல? அடே சபீரு, நீயும் முழிச்சிட்டியா? வாப்பா எங்கம்மா? உங்க 2 பேருக்கும் வாப்பா காத்து படாட்டி தூக்கம் வராதே. வாப்பா குளிக்க போயிருக்காங்க, இருங்க இப்ப வந்துருவாங்க. வாப்பா பந்து வாங்கிட்டு வரலையா? வாப்பா தந்த பையில பந்து இல்லையே சபீரு. வாப்பா வந்ததும் கேட்டுப்பாரு. என்னம்மா சமைக்கிறீங்க? நாசி கோரிங் சரட்டி கோழி சம்பால் வைக்கிறேன், உனக்கு வேணுமா? எனக்கு முட்டை பிடிச்சிட்டாங்க. சபீரு, உனக்கு நாசி கோரிங் வேணுமா? எனக்கு வேணாமா. அப்போ உனக்கும் ஒரு முட்டையை பொரிச்சு தர்றேன், சாப்பிடுறியா? சரிம்மா. இல்ல, இந்த கம்பத்துல மொத்தமே 8 வீடு தான், ஆனா பேரு மட்டும் கம்பம் சார். ஆமா, சில ஊர் பேரு வித்தியாசமா தான் இருக்கும். என்னம்மா முபிகா, தூங்கலையா? அட சபீரு, 2 பேருமே இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்றீங்க? அம்மா ஒரு சமையல் வாசனை எங்களை எழுப்பிடுச்சு வாப்பா. ஆமா பாப்பா. அப்படியா? ஃபயாசனே, உள்ள வாங்க. சரி, இப்படி உட்காருங்க, இப்ப வந்துடுறேன். ஜீனத்து, வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க இதை எடுத்துட்டு போங்க, நான் மத்தத கொண்டு வரேன். சரி, கொண்டா.
தேவையில்லாம உங்களுக்கு தொல்லை தந்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நீங்க எந்த வெக்கமும் படாம வயிற்றுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிமா இந்த உபசரிப்புக்கு. அட என்னண்ணே, நீங்க முதல்ல சாப்பிடுங்கண்ணே. இந்த காலத்துல எங்கம்மா இப்படி எல்லாம் நடக்குது? உதவி செய்யலாம்னு நினைக்கிறவங்க கூட அதனால என்ன ஆபத்து வருமோன்ற பயத்துல அதையும் மறந்தே போயிட்டாங்க. ஆமா ஃபயஸ் என்ன, உலகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. அதான் நீங்க அதெல்லாம் யோசிக்காம சாப்பிடுங்க. சரி சரி. என்னம்மா முபி, 2 பேருக்கும் கோழி சம்பல் நாசி கோரிங்களா வேணாமா? முட்டை போதுமா? வாப்பா நாங்க அப்பவே சாப்பிட்டுட்டோம். ஆமா பாப்பா, உங்களுக்காகத்தான் இந்த பொரிச்ச முட்டைய சாப்பிட்டுருக்கோம். ஓ அப்படியா? எனக்காக தான் சாப்பிடுறீங்களா? கொடுங்க, அப்ப நானே சாப்பிட்டுறேன். போங்க வாப்பா, கொடுக்க மாட்டேன். வாப்பா பந்து வாங்கிட்டு வர மறந்துட்டீங்க. அல்லாவே, ஆமாப்பா வேலை முடிஞ்சு வர நேரம் ஆயிருச்சு. கடையும் அடைச்சிருப்பாங்கல்ல? ஆமா வாப்பா, இன்ஷால்லா நாளைக்கு மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க வாப்பா. இன்ஷால்லா கண்டிப்பா சபீர். அண்ணே நீங்க நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுங்கண்ணே. போதுமா போதும், மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. இவ்வளவு ருசியான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பல நாளாச்சு. மனசு ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஆமாண்ணே, எல்லாம் அம்மாவோட நாட்டம். அப்படி தட்டிலே கழுவுங்க. பிரச்சனை இல்லை. வயசுனே அப்படியே வாங்க, கைத்து கட்டில எடுத்து வெளியே போட்டு படுத்தோம்னா அப்படியே தூக்கம் சொக்கும். வாங்க போவோம். இந்த கட்டெல்லாம் இன்னும் இருக்கா? நான் சின்ன வயசுல பார்த்ததுங்க. இதெல்லாம் என் தாதாவோடனே அவருடைய ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்கேன். ஓ நல்லது. என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. என்னங்க பையில காசு கூட இருந்துச்சு, எப்படிங்க? ஆமா ஜினத்து, மீன் வெட்டின காசு 72 வெள்ளி தான். அதுல 10 வெள்ளிக்கு வண்டிக்கு எண்ணெய் ஊத்திட்டேன், 10 வெள்ளி சாப்பாடு செலவு. அப்படியே பார்த்தாலும் 300 வெள்ளி கூட இருக்கே, அதான் ஏதுங்கிறேன். அதான் சொன்னேன்ல, எஸ்என் ராவண ஹாஜர் வீட்டுல நோன்பு வருதுல்ல, அதுக்காக இந்த துவா சாப்பாடு வச்சிருந்தாங்க. வர்ற லேட் ஆகும்னு 3 கடை அறுத்து உரிச்சு வெட்டி துண்டு போட வேண்டி வந்துச்சு. அதுக்குதான் ஹாஜியார் வந்து 300 வெள்ளி கொடுத்தாரு. ஓ சம்பளமா தந்தாரோ? ஆமா சின்னத்தே. சரிங்க. மாலிக் அமைச்சி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துச்சு. காசு இருந்தா 100 வெள்ளி கடனா கேட்டுச்சு. சம்பளம் வந்ததும் தரேண்டுச்சு. நீங்க வரட்டும் பார்ப்போம்னு. இப்ப காசு இருக்கு, கொடுக்க வாங்க. என்ன சின்னத்து இப்படி கேக்குற? உடனே கொடு. இதுக்கெல்லாம் யோசிக்கணுமா? பாவம் உங்களுக்கு என்ன அவசர ஆத்திரமோ. நான் வேணும்னா வேணாங்க, நீங்க போய் விருந்தாளிய கவனிங்க. நான் போய் காலையில கொடுத்துக்கிறேன். அடுத்த வீடு தானே. சரி சின்னத்து. பயசனே எப்படி ஃபீல் பண்றீங்க? வாழ்க்கையில முதல் முறையா இப்படி வானம் பார்த்து படுத்திருக்கேன். நம்ம தேடலுக்காக மட்டும் ஓடுறப்போ அது டவுனும் கம்பமும் அல்லாஹ் ஒரு அழகான படைப்புகளை பாக்குற ரசிக்கிற மனநிலையில நாம இருக்கிறது இல்லைங்க. ஆனா இப்படி நிம்மதியா படுத்து வானத்தை பார்க்கும்போது எந்த தூணும் இல்லாம மேல நிக்கிற வானம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், நிலாவோட ஓடி பிடிச்சு விளையாடுற மேகங்கள்னு நிறைய கண்ணுக்கு தெரியும். அப்ப நம்மளையும் அறியாம நம்மோட இதயம் அல்லாஹ்வோட படைப்பை பார்த்து மிரட்சி அடையும். அப்படியே அல்லாஹ்வோட ஆற்றலை உணரும். நெஞ்சம் விம்மி கண்ணீர் வரும். நம்மோட கட்டுப்பாட்டையும் மீறி அல்லாஹ் மகத்துவம் மிக்க படைப்பாளன்னு வாய் சொல்லும். உண்மைதான். நல்லா உணர்வுபூர்வமா பேசுறீங்க. ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு போல. என்னென்ன அனுபவம்? எல்லாம் வாழ்க்கை கத்து தந்த பாடம் தானே. அது சரி, அன்பான குடும்பம், பிள்ளைங்க, மன திருப்தியோட வாழ்றீங்க. என்னோட கணிப்பு சரிதானே? இதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். அது சரி, உங்க வேலையே மீன் வெட்டுறதுதானா? ஆமாண்ணே. டெய்லி காலையில 6 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் கத்தியை தீட்டிக்கிட்டு வெட்டுக்கட்டையோட உட்காந்துருப்பேன். மீன் வாங்க வர்றவங்க அதை வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து சுத்தம் பண்ணி கேட்பாங்க. சரி, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆஞ்சி துண்டு போட்டு குடுத்துருவேன். 1 கிலோ மீனை வெட்டி கொடுக்க எவ்வளவு கேட்பீங்க? நானா வாய்ஸ் வந்து எதையும் கேட்க மாட்டேனே, அவங்களா குடுக்கறத வாங்கிக்குவேன். ஓ அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் சேரும்? சொல்ல முடியாதுன்னு. ஒரு நாளைக்கு 80 வரும், 50 வரும், 20 வெள்ளியும் கூட வந்திருக்கு. அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் வெறுங்கையோட அனுப்புனதே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேளுங்க, இந்த சின்ன கிராமத்துல கடந்துகிட்டு இப்படி அல்லாடுறதுக்கு டவுன் பக்கம் வந்து வேற ஏதாவது பண்ணலாம்ல? சொல்றதும் உண்மைதானே. ஆனா அங்க வந்து யாருக்கிட்டையாவது வேலை தானே செய்யணும். இப்ப நான் பண்றது சொந்த தொழில் இல்லையா? சரிதான். வாய்க்கும் வயிற்றுக்குமான ஒரு வருமானத்தை நம்பி எவ்வளவு நாள் ஓட்டிட முடியும்? அப்படி ஒரு கோணத்துல மட்டும் பார்க்க கூடாதுன்னு. என்ன நிம்மதி கிடைக்குதா? அதிகமா இல்லாட்டினாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியா போகுதா அப்படிங்கிறது தானே என் மனைவி மக்களோட விருப்பம். பிள்ளைங்க வளர்றாங்க, நாளைக்கு அவங்களோட படிப்பு முன்னேற்றம் எவ்வளவு இருக்கு.
சயாசன அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு உயிருக்கும் அவன் தான் உணவளிக்கிறவனா இருக்கான். இதுல நாம கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரிதானாலும் முயற்சி பண்ணாம இருக்கிறது தப்பு இல்லையா? நிச்சயமா. ஒரு காலத்துல நான் பண்ணாத முயற்சியே இல்ல. எப்படியாவது சம்பாதிக்கணும், முன்னேறணும், புகழடையணும்னு பண்ணாத முயற்சி இல்லன்னு கடின உழைப்பு இருந்தோம். என்னால அதை அடைய முடியல. நல்லா வாழ்ந்த குடும்பத்துல பிறந்து வறுமையில வாழ்ற குடும்பமா என்னோட குடும்பம் மாறினப்பதான் கிடைச்ச எதையாவது பண்ணுவோன்னு முடிவு பண்ணி இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். 10 வருஷமாவது வாழ்க்கை நிக்காம ஓடிக்கிட்டு தானே இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா சொல்லுங்க. நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர விரும்பலைன்னு எனக்கு தோணுது. ஏதோ வாழ்றீங்கிறத விட நல்லா வாழ்ந்தோம்ன்ற நிலையை அடைய முயற்சி எடுக்கணும் இல்லையா? எடுத்த முயற்சியும் அதுல இழந்த பணமும் தானே என்னை இந்த நிலைமையில கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு நீங்க நினைச்சா அது தப்புன. அதை தாண்டி இந்த வாழ்க்கையில ஒரு திருப்தியை என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் அனுபவிக்குது. அது எனக்கு மன நிம்மதியை தருது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப காலையில மார்க்கெட் போறேன்னா சரி, மத்தியானம் 12-1 வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டோட இருக்கிற சின்ன தோட்டத்துல வேலை செய்வேன். அதுல விவசாயம் எதுவும் பண்றீங்களா? ஆமாண்ணே. கொஞ்சம் கீரை வகைங்க, அப்புறம் வெண்டிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய், இப்படி பெருசா இல்லாட்டியும் அதனால மாசத்துக்கு ஒரு 500-600 வெள்ளி கிடைக்கணும். என்னோட வருமானம் சராசரியா ஒரு 2000 வெள்ளி வரணும். சரி, அப்பப்போ கிடைக்கிற எக்ஸ்ட்ரா வருமானம் இதுல அடங்காது. இது போதுமா உங்களுக்கு? என்ன பொறுத்தவரை அல்லாஹ் தந்த இந்த வருமானத்துல நிறைய அபிவிருத்தியை தந்திருக்கான். ஹலாலான வழியில யாரையும் நிர்பந்திக்காம நிந்திக்காம அவங்க மனசு போல தர்றத மனங்கோணாம வாங்கிக்கிறாங்க. சரி, பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ இதுவரை எந்த நோய் நொடியும் வந்தது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அதனால ஏற்படுற செலவுகள் இல்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றோம். இது என்னோட மனைவி மக்களுக்கும் திருப்தியை தர்றப்போ நான் ஏன் இன்னும் என்ன வருத்தி அவங்களையும் படுத்தணும் சொல்லுங்க? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? அல்லாவே நல்லாவே புரியுதுன்னு. ஏன் ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சிக்க முயற்சி பண்ணலன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அதே தாங்க. பதில் சொல்லுங்க. இதுல உள்ள நல்ல விஷயங்களை கேளுங்க. மறுபடியும் நல்வுறீங்க தானே? அப்படி இல்ல, நான் என் பிள்ளைங்களோட எப்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். கூடவும் தான் நான் கூட இருக்கிறதால அவங்க பாதுகாப்பா உணர்றாங்க. நாங்க யாரையுமே மிஸ் பண்ணல, எல்லோருமே மகிழ்ச்சியா வாழ்றோம். என்னமோ சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா என்னதான் சம்பாதிச்சாலும் எதையோ இழந்துட்ட மாதிரி தான் என்னோட வாழ்க்கையே தோணுது. இப்படி எனக்கு தோணுனப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதுதான் பணத்தை விட மன நிம்மதியான வாழ்க்கை தாங்கிற அழகான முடிவு. இது ஒரு திருப்திய, நிம்மதிய, சந்தோஷத்தை எங்க குடும்பத்துல தந்தப்போ என்ன நானே ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டேன். அட, சந்தோஷமான வாழ்க்கை தானுங்க எல்லாருடைய விருப்பமும். நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரியாகவும் தெரியுது, மறுபக்கம் விதண்டா விதமா பிடிவாதமாவும் தெரியுது. நாம சம்பாரிச்சு வச்சாதானே நம்மோட முதுமை கால வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நான் அப்படி பாக்கல பையன். அப்புறம் பிள்ளைங்க திறமை இல்லாதவங்களாகவோ இல்ல அல்லாஹ் என்னோட பிள்ளைங்களுக்கு தன்னோட ரிஸ்க கொடுக்க மாட்டானோன்னு நான் பயப்படல. சரி, அல்லாஹ் யார் யாருக்கும் எதை விதிச்சானோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். மனிதர்களும் அதை அடைஞ்சே தீருவாங்க. இங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்களோ நானோ இல்லல்ல. என்ன பொறுத்தவரை மனுஷன் ஒரு அறிவியலி. தன்னோட ஒருவேளை பசிக்கு இல்ல தன்னால எவ்வளவு சாப்பிட முடியும்னு கூட தெரியாத ஞான சூனியம் தான் இந்த மனுஷன். என்னங்க இது சுவாரஸ்யமா ஏதோ சொல்றீங்க போல. நீங்களே பல இடங்கள்ல பாத்திருப்பீங்க. உணவு தனக்கு முன்னால பரிமாறப்பட்டிருக்கப்போ பசிச்ச ஒரு மனுஷன் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சுப்பான். சாப்பிட ஆரம்பிச்சு போக போக அவனுக்கே புரியும் இதுக்கு மேல அவனால முடியாதுன்னு. தின்னது போக மீதிய குப்பை தொட்டியில வீசிட்டு போவான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துல சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிற எத்தனையோ டன் உணவு வீணா குப்பை தொட்டிக்கு போகுது. நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். ஆனா எனக்கே புரியாத, தெரியாத, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லாத பல விஷயங்களை புட்டு வச்சிருங்க. எனக்கு மூக்குல விரல வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கணும் போல இருக்குங்க. என்னங்க என்ன போய் நான் படிச்சது UPSR வரைக்கும் தான். தட்டுக்கெட்டு தடுமாறி வாழ்க்கையோட விரக்தியின் பிடியில நின்ன போதான் ஜீனத்தினோட வாழ்க்கையில வந்தாங்க. ஒரு வருஷம் என் போக்குலயே போவிட்டா நான் அவமானப்படுறதையும் தோத்து நிக்கிறத பார்த்துட்டு முடிவா ஒண்ணு சொன்னான். எனக்கு டெய்லி 50 வெள்ளி சம்பாரிச்சு கொடுங்க, நம்ம குடும்பத்தை நிம்மதியா பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் நீங்க அந்த முடிவை எடுத்துக்கிட்டு மீனை வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படித்தானே? அடா அது எப்படி? பொண்டாட்டி சொன்னதும் கேட்டுக்கிட்டா
அவங்களோட அந்தஸ்து என்ன வருது? அது சரி. மேற்கொண்டு 2 வருஷம் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கவும் வளரவும் ஆரம்பிச்சப்பதான் புத்தியே வந்துச்சு. நானும் மாசம் 6,000-7,000 வெள்ளி சம்பாதிக்கிறேன். ஆனா அதுக்கேற்ற செலவு வந்துகிட்டே தான் அங்க இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலங்க. வயசன நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காசு வர்ற அளவுக்கு தேவைகளும் வளர்ந்துடும். ஆமாங்க. எதிர்பார்ப்புகள் கூடுறப்போ ஏமாற்றங்களும் தவிர்க்க முடியாததாயிடும். இங்க எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாதுங்க. சில பேருக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றி வந்துடும். ஆமா. பல பேருக்கு தாமதமா வந்து சேரும். சில பேருக்கு அது வரவே வராது. இதெல்லாம் அல்லாஹ்வோட நாட்டம். நீங்க சொல்ற மாதிரி என்னோட முயற்சியை விடுங்க. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வளமான வாழ்வை தர முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அதை தடுக்க போறவங்க தான் யாரு? மனுஷன் மீன் வெட்டுறதை விட்டுட்டு அதை நோக்கி போயிட்டான்னு தீரணும். என்ன சொல்றீங்க? உண்மைதான். ஆனா மனுஷன் மனசு இவ்வளவு கட்டுப்பாடா ஒண்ணு நிலைச்சிருக்கிறத உங்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நீங்க செய்யற தொழிலை தாண்டி வேற ஊசலாட்டம் இல்ல, அவநம்பிக்கை இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. என்னோட மனைவி அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நிம்மதியும் சந்தோஷமும் அந்த போதுங்கிற மனசுல இருக்குன்னு அதை விட்டுட்டு வேற இடத்துல அதை தேடுனா எப்படி கிடைக்கும்? நானோ என்னோட மனைவியோ மக்களோ அல்லாஹ் எங்களுக்கு வேற ஒன்ன எப்ப நாடுறானோ அப்ப நாங்க அதை அடைஞ்சுக்கிறோம். அதை தடுக்கிறவங்க யார் இருக்க போறாங்க? இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிருந்தா இப்படி இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னோட வீட்டுல சண்டை தான் நடக்கும். நான் ஒரு பக்கம் கத்துவேன், என்னோட மனைவி மறுபக்கம் கத்துவா. என் பொண்ணு எங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு படாத பாடு படுவா. என்னோட மூத்த பையன் முபாரக்கு ஆஸ்திரேலியால தான் படிப்பேன்னு அங்க போயிட்டான். இப்ப தாங்க புரியுது அவன் போனது எங்களோட சண்டைய பார்த்துட்டு இருக்க முடியாம தானே. சரி ஃபயாசன், அதை விடுங்க. நடந்து முடிஞ்சதை ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை இனிமே எப்படி மாத்தலாம் அப்படின்னு யோசிங்க. அதுதானே சரியா இருக்கும். வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் நீங்க மனசுல அனுபவத்துல நிறைஞ்சவரா இருக்கீங்க. உண்மைதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சம்பாதிக்கிறேங்கிற திமிரு, அந்த திமிரு என்ன நம்பி வாழ வந்தவளுக்கு கூட நல்ல வாழ்க்கையை தர விடாம திணறுது. நான் என்ன தான் மாத்திக்கணும். நான் ஒருத்தன் மாறினா போதும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அது சந்தோஷத்தை தந்துடும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரி, நீங்க தூங்குங்க, காலையில வேலைக்கு போகணும்ல. ஃபேஷனே நல்லா தூக்கம் வந்துருச்சு போல. ஆமாண்ணே, இன்ஷா அல்லாஹ் காலையில பாப்போம். சரிங்கண்ணா, நீங்க தூங்குங்க. அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவரை சந்திக்க வச்சிருக்கான். நான் வாழ்ற வாழ்க்கைய சுய பரிசோதனை செஞ்சு பாக்குற வாய்ப்பை அல்லாவே உருவாக்கி தந்திருக்கான். உண்மைதான். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ஒன்ன நாடிட்டான்னா அது சர்வ நிச்சயமா அவனை வந்து அடைஞ்சிடும். சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதுமா? வாழ்ற காலத்துல நிம்மதி வேணாமா? அதான முக்கியம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த அலைபாய்தல்? போதும். இனிமேலாவது அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஏமா ஒரு வாரமா பாப்பாவோட நடவடிக்கை பாத்தியா? நோன்பு ஆரம்பிச்சதுல இருந்து பாப்பா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுமா. ஆமாண்டி, அத பார்த்தா தான் எனக்கும் பகீர்னு இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிறாரு. அதிகாரம் பண்றது இல்ல, அத பண்ணு இத பண்ணுன்னு எந்த டார்ச்சரும் பண்றது இல்ல. ஒருவேளை அவருக்கு பேய் பிசாசு அடிச்சிருக்குமா? இல்ல இவரு அதெல்லாம் அடிச்சு போட்டுட்டு வந்து சத்தம் இல்லாம இருக்கிறாரான்னு கூட தெரியலையே. நீ வேறம்மா பேய் பிசாசுன்னுட்டு. பாப்பாக்கு அவ்வளவு நல்ல புத்திய கொடுத்திருக்காமா, அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அடி போடி கூறு கட்டவள, 25 வருஷம் படாத பாடுபட்டு இருக்கேன். இவராவது ஒரு நாள்ல திருந்துறதாவது? இவருக்கு என்னமோ ஆச்சு. யா அல்லாஹ், அன்னாட சண்டை போட்டுக்கிட்டு அவஸ்தைப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிறேன். இவரை பழைய மாதிரி ஆக்கிடு ரப்பே. வீடு அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு, மயான அமைதியா இருக்கு. பிளீஸ் யா ரப்பு. என்னம்மா நீனு சண்டை போட்டாலும் திட்டுற, அமைதியா இருந்தாலும் திட்டுற, யாருமா நீனு? என்னடி செய்ய சொல்ற? பழகி போச்சே. அவரு என்னை ஏதாவது சொல்லாட்டி அவருக்கு பொழுது போகாது. நான் அவரை எதிர்த்து பேசாட்டி எனக்கும் அந்த நாளே நல்லா இருக்காதுடி. அட போமா, நீ ஆச்சு வாப்பா வச்சு. அடியே லரீஃபா, என்னம்மா? உங்க வாப்பா தராவை தொழுதுட்டு வந்துட்டாரு. வா. சரிம்மா, எதுக்கு பயப்படுற? பாப்பா தான் முன்ன மாதிரி இல்லையே இப்போ. இருந்தாலும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம்ல, அதாண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன அம்மாவும் மகளும் எதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க,
சும்மா தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். சரி, சூடா தண்ணி எதுவும் கலந்து எடுத்துட்டு வரவா? தந்தா நல்லா தான் இருக்கும். தோ எடுத்துட்டு வந்துடுறேங்க. என்னம்மா லதீஃபா? அப்பா அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல பாப்பா, வர ஹரிராயாவுக்கு எங்கயாவது வெளியில போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன, கண்டிப்பா போலாம். நிஜமாவா? என்ன பண்ணா பாத்து எடுத்துட்டு வரக்கூடாதா? அது வந்துங்க. அம்மா பாப்பா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அதிர்ச்சி ஆயிட்டேன், அதானே? அதேதான். அப்படிலாம் என்னோட வாழ்க்கையில நடந்ததே இல்லையே. சரி ஃபரீனா, நடந்ததை மறந்துடு. இனிமே நடக்க போறது நல்லபடியா அமையும்னு அல்லாஹ்வை வேண்டிக்க. சரிங்க. இப்ப காஃபியை கொண்டா. 2 நிமிஷங்க, இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். ராயாவுக்கு எங்க போறோம் அத சொல்லுங்க முத. எங்க வேணாலும் போனான். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு புத்தி வர காரணமா இருந்த என்னோட நண்பன் அனஸ் வீட்டுக்கு போயிட்டு தான் மத்ததெல்லாம். என்னங்க, இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. கொண்டா குடு. என்னங்க, இனிமே நீங்க எந்த காட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் நான் அங்க வர தயாரா இருக்கேங்க. இங்க வர்றா. ஓகே ஓகே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் ஹரி ராயா. வாங்க. அப்ப பெருநா காசுங்க. முதல்ல நம்ம பசியாருவோம், அப்புறம் தர்றேன் பெருநா காசு. அப்ப வாங்க முத பசியார போலாம். வாங்க 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 போலாம். நேர்களே, இதுவரை ரஹ்மத் நிஷா எழுதிய போதும் என்ற மனமே நோன்பு பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைக் நசீர், அமீர் அப்பாஸ், சமீமா ஜப்பார், சஸ்ரீன் சுல்தான், ஆமினா ஷஃபிகா, குழந்தை நட்சத்திரங்கள் ஜாரா ஐஷா மற்றும் முகமது இஸ்வான் அலிஷ் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. இஸ்லாமிய வானொலி நாடக குழுவினரின் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஸ்லாமத் ஹரி ராயா. நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று இரவு மணி 8:03 இனியதொரு பெருநாள். நாளை மாலை மணி 4:30 பெருநாள் கவியரங்கம், இரவு மணி 8:03 குதூகல பெருநாள் ஆகிய நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை செவியேற்க தவறாதீர்கள். இடம்பெற்ற